வணக்கம். வில்லம்பு செய்திகள். 35 தடவை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எடுபடவில்லை. 36வது முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. அரசுக்கு சொந்தமான நிலம் சர்வே எண் 337/4B-யில் அரசு இதுவரை 4 முறை எச்சரிக்கை பலகை வைத்ததை அகற்றிவிட்டு வீட்டு மனைகள் போட்டு விற்றதை மீட்டு தர வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் வீரநாத்தூர் காலனி பகுதியில் சேர்மன் தந்தை, ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் இணைந்து சர்வே எண் 337/4B-யில் ஆக்டர் அரசுக்கு சொந்தமான இல்லத்தை அரசு சார்பில் 4 முறை வைத்த எச்சரிக்கை பலகை மேற்கொண்ட நபர்கள் அகற்றிவிட்டு வீட்டு மனைகள் போட்டு விட்டார்கள். அந்த அரசு நிலத்தில் இரவோடு இரவாக வீடு கட்டி உள்ளனர். இது குறித்து 2023 அன்று மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அவர்களிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2023 அன்று மாவட்ட கோட்டாட்சியர் அவர்களிடம் பொதுமக்களிடம் புகார் அளித்தோம். மீண்டும் மக்கள் குறை தீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தோம். இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து 35 முறை மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசுக்கு சொந்தமான நிலம் உடனடியாக மீட்கப்பட வேண்டும். தொடர்ந்து இதில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொடுக்கப்படக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதல்வர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஊர் மக்கள் மற்றும் முருகன் அவர்கள் மூலமாக இந்த மனு கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னாடி வந்து நின்று நாங்கள் இது சொல்லலாம்னு வந்திருக்கிறோம். இது குறித்து நடவடிக்கை யார் எடுக்கணும்? இது குறித்து வந்து இது கலெக்டர் தான் எடுக்கணும். எத்தனாவது பெட்டிஷன் இது? 35வது பெட்டிஷன் ஐயா. இது என்ன பண்ணிருக்காங்க? என்ன இடம் இது? அதாவது எனக்கு என்னன்னா பதில் மலை கிடையாது. கிட்டத்தட்ட பிளாட் போட்டு 69 பிளாட் போட்டு வித்துட்டாங்க ஐயா. ஒரு பிளாட்டோட ரேட் வந்து அதாவது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் வித்துக்கிறாங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி வித்துக்கிறாங்க. மலையை வித்துருக்காங்க. ரெகுலர் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் 4 டைம் போர்டு வச்சிருக்கு. இது வந்து 3வது முறை வச்ச போர்டு. இது அன்னைக்கு நைட்டே பிடிங்கி போட்டாங்க. 4வது வச்ச போர்டு ஒன்று இருக்குது இடம். இது 4வது டைம் வச்ச போர்டு. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் போர்டு வைக்குது. சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்றாங்க, பிடிங்கி போட்டுறாங்க. போட்டு இது பண்றாங்க. இது குறித்து நாங்கள் என்ன பண்ணோம், தாசில்தார்கிட்ட நேரில் போய் சொன்னோன்னே வெறும் பதில் மட்டும் இது வரைக்கும் 25 பதில் வந்துருக்குது. எனக்கு வருவாய் ஆணையர்லேருந்து எல்லாரும் அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இது பதில் மட்டும் தான் வந்திருக்குது. நடவடிக்கை வந்து ஏகாம்பரம் அவங்க அப்பா வந்து பவர் இருக்குது, நான் எல்லாத்தையும் நான் பண்றேன்ட்டு ஊர் பஞ்சாயத்து தலைவர் ராமமூர்த்தி எழிலரசி, வார்டு மெம்பர் மார்லின் 4 பேர் 4 வார்டு நம்பருங்க. மீது மட்டும் பல அவங்க கூட சேர்ந்து ஒரு மெனன்னு 5000 ரூபாய்னு போட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கிட்ட 600 மெனைக்கு போட்டாங்க. ஒரு மெனை 5000 போட்டு 600 மெனைக்கு போட்டு இந்த ஏழை மக்கள் எல்லாருக்கிட்டையும் 5000 வாங்கிட்டாங்க. 5000 எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. இது 3 டைம் கால் இது பெட்டிஷன் நேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3வது டைம். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆர்கேபேட்டை ஸ்டேஷனுக்கு அமிச்சாங்க. ஆர்கேபேட்டை ஸ்டேஷனுக்கு அமிச்சாங்க. ஆர்கேபேட்டை ஸ்டேஷன்னா இதெல்லாம் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஆர்டிஓ மட்டும் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். திருப்பி எங்ககிட்ட எழுதி வாங்கி அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்ப ஐயாவை பார்த்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்கணும், இனிமேல் தான் ஐயா பார்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.